வாக்கு வளமளிப்பான் வாழும் வகைகளிப்பான் தாக்கும் வினைகளிப்பான் தன்முகத்தான் காக்கும் அந்த தும்பிக்கை ஆண்டவனை தூய விநாயகனை நம்பி கைகூப்புவான். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. திருசூலம் மயிலூரி பாலமுருகாசலம். யுக தர்மம். வேலுக்குடியர்னா சொல்கிறதெல்லாம் பொதிகையில் சொல்லும்போதெல்லாம் கேட்டிருக்கேன், ஜெயத்தியில் சொல்லலாம் கேட்டிருக்கேன். அவர் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு தர்மம். கலியுகத்தில் தர்மம் ஒரு காலில் இருக்குது அப்படிங்கிறார். அந்த காலந்தோறும் மக்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே வருது. அந்த மன அமைப்பு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அந்த சூழ்நிலை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க, அந்த எதை தெரிவு செய்கிறாங்க, எதில் தெளிவாக இருக்காங்க, இதெல்லாம் மாறிக்கிட்டே இருந்தாக்களும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமும் நிலச்சிருக்கிறதுக்கும் பாதுகாப்பாக நம்மளுடைய வாழ்க்கை அமைவதற்கும் அந்த இறை உணர்வு முக்கியம். அதில் தான் அந்த நாயன்மார்கள் கதைகள்லாம் தெரியும். அந்த நாயன்மார்கள் கதையில் அதிக பயம் இருக்கக்கூடாது, அதிக கோபம் இருக்கக்கூடாது, அதிக பேராசை இருக்கக்கூடாது. துண்டு தான். அதாவது எது செஞ்சாலும் பிறர்க்காக செய்வது, தமக்காக எதையும் முயலாமல் பிறர்க்காக செய்வது, இந்த இறைவனையே நினைத்திருப்பது. இந்த இறை உணர்வு அந்த மாரி இருக்கிறவங்களோட அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த தெய்வத்தன்மை மாறாமல் அந்த புராணங்களில் விளக்கியிருக்காங்க. அதாவது ஒரு நாயன்மார் தினசரி கடமைகளுக்கிடையில் இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பகவானோட நாமம் அவ்வளவு சக்தி பெற்றது. அதுக்கடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசை எதுவும் கிடையாது, மிகப்பெரிய கோபம் எதுவும் கிடையாது, மிகப்பெரிய பயமும் கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை, இறைவனை முழு நம்பிக்கை, சரணாகதி தத்துவம். அதனால் மிகுந்த பக்தி ஞானம், அந்த பக்திகள் திடமாக இருக்காங்க. அவங்க சித்தத்தில் அவ்வளவு இறை பக்தி, இறை உணர்வு, ஞானம், சித்தம், திடம், வைராக்கியம் அதில் இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அதுலேருந்து மாறாத இருக்கிறது. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், இந்த சமயக்குறவர்கள், அவங்களாம் தான், அவங்கள மாரி நாயன்மார்கள் தான் தமிழை அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. தமிழில் காலத்தின் கண்ணாடியாக அந்தந்த தேவாரம், திருப்பதிகம், 12 திருமுறைகள், இப்படி எவ்வளவோ அதில் எழுத்துக்கள் மூலமாக, சொற்கள் மூலமாக, சொற்கள் வலிமைகள் மூலமாக எவ்வளவோ பாடல்களை நம்ம நல்லா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக வழங்கியிருக்காங்க. ஊராக எல்லா ஊருக்கும் போய் சைவ சமய தொண்டாற்றிருக்காங்க. அவங்களோட ஆன்மீக பாதையில் எல்லாருடைய வாழ்க்கையும் மேம்பாடு அடைய வேண்டும். அந்த தான் சமூக சீர்திருத்தத்தில் முக்கிய பங்கு. எப்பவுமே ஒளி வீசுகின்ற சமுதாயம் இந்த சமுதாயம். சீர்திருத்தம் பெற்ற சமுதாயம், முன்னோடி சமுதாயம், வலிமைமிக்க சமுதாயம் இந்த சமுதாயம். மேலான தத்துவ வரலாறுகள் பொதிந்த சமூகம் இந்திய சமுதாயம். எவ்வளவோ பின்பற்றக்கூடிய கதாபாத்திரங்கள், பின்பற்றக்கூடிய கதைகள் எவ்வளவோ இருக்கிறது. அப்படி ஏனாதி நாதர்ங்கிற ஒரு நாயனார், அவர் சிவனடியார் போல் யார் இருந்தாலும் மதிப்பார். அவர் மிகப்பெரிய போர் வீரர். அவர் எதிர்க்க ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த அதிசூரங்கிற ஒரு சூழ்ச்சியில் சிவனடியார் மாரி அவனோட சிவனடியாருங்கிறத முதல்ல மறைச்சிட்டு சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னு தோத்துட்டவொடனே தன்னோட தொப்பியை கட்டி நெத்தி நிறைய விபூதி இருக்கிறத காமிச்சோடனே அவர் சிவனடியாராக நினச்சி அவருக்கு சமயத்தில் நிதானிச்சு நிற்கும்போது டக்குன்னு அவரை வெட்டிட்டான், கொண்டுடுறான். பகைவனுக்கு வருவாள் நன்னஞ்சா அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவனுடைய வீரத்தால் தான் நம்ம தோற்றதாக நினச்சி அதுமாரி மாற்றிடுறாங்க. அது நடந்துகிட்ருக்குது பகைவனுக்காக லஞ்சன்னு. அதுக்கடுத்து பார்த்தா பெற்ற பிள்ளையை பெற்றோர்களே இருவரும் பிடித்து அறிந்து சிவனடியாருக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கையும் ஏற்று அதுக்கும் துணிந்த அடியார்களும் இருந்திருக்காங்க. அதுமாதிரி திருநீலகண்டர், அவர் திருநீலகண்டர் மீது ஆணை என்று மனைவி சொன்னதால் கடைசி வரைக்கும் தீண்டாமலே
தன்னுடைய அந்த மனைவியின் கோபத்தைக்கு அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் அந்த இன்பம் இளமை இன்பத்தை அனுபவிக்கவே திறந்தவர் திருநீலகண்டனார். அடுத்து முத கண் ஆப்ரேஷன் சொல்கிறாங்கள, தனது கண்களையே அப்பி சிவபெருமானுடைய துயரை தீர்ப்பதற்காக தன்னையே தருவதற்கு துணிந்த நாயனார் கண்ணப்ப நாயனார். இப்போ இருக்கிற நாயன்மார்கள் மாதிரி யாரும் வாழ முடியாட்டாலும் இறைவனுடைய சொத்துக்களை பாதுகாத்தல், இறைவனுடைய சொத்துக்களை அதிகரிக்க ஏதாவது செய்தல், இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கை ஒரு பகுதி ஒரு சிறிது நேரமாவது ஒதுக்குதல், அவர்களுக்கு ஒன்றும் ஆலயத்தில் பூ கட்டி கொடுக்கறது, பூஜை பொருட்கள் கொடுக்கறது, தீபம் ஏற்றைய உதவி செய்கிறது, ஆலய திருப்பணி நடக்கிறதுக்கு, இல்லை நித்திய பூஜை நடைபெறுவதற்கு, அந்த பூஜை அந்த கோயில் அமைதியாக நடந்து இந்த பகுதி மக்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுவதற்காக அது நடைபெறுவதற்கு உதவுவது. பாதுகாப்பாக இருத்தல், அரணாக இருத்தல், அந்த கோயிலுக்கு வந்து போகிற பாதையை சுத்தமாக வைத்தல், ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுதல், இப்படி எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. இந்த காலத்திலேயும் நாயன்மார்களாக சிலர் இருக்கிறார்கள். அந்த அதுமாதிரி கோயிலுக்கு உள்ள பக்தர்களுக்கு தண்ணீர் தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைத்தல், அன்னதானம் செய்தல், எத்தனையோ வகைகள் இருக்கிறது. பக்தியை வெளிப்படுத்த, பக்தியை பறைசாற்ற, பக்தியை உணர எவ்வளோ வழிகள் இன்றைக்கும் ஆன்மீக வழியில் நிறைய இருக்கிறது. ஆனால் ஆன்மீக கதையின் மூலமாக என்ன சொல்கிறது? தன்னையும் தாழ்த்தி கொள்ளாமல், தன்னையும் வருத்தி கொள்ளாமல், தன்னிடமும் குறை குற்றங்கள் காணாமல், தன்னிடம் உள்ள நிறைவை, மன நிறைவை, உயர்வை எண்ணி அதற்காக பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பிறரையும் கூறாமல், பிறரையும் குறை கூறாமல், பிறருக்காகவும் தனது வாழ்க்கை, சேவை, தியாகம் இவைகளெல்லாம் உணர்ந்து அந்த உலகத்தில் வாழ்ந்து, இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து உலகம் மேம்பட தானும் ஒரு பங்களிப்பாக இருப்பது தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தின் மூலமாக அது இந்துக்கள் நாடு இந்தியா, இந்த இந்தியா நாடு என்றென்றும் சௌக்கியமாக இருக்கணும். உலகத்தின் இதயமாக இருக்கக்கூடிய இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்து மத கொள்கைகள், ஆன்மீக பாதைகள் முதுகெலும். ஆன்மீகம்தான் முதுகெலும். இந்த உலக வாழ்க்கைக்கு, உயிர்கள் வாழ்க்கைக்கு ஆன்மீகம்தான் முதுகெலும். அதற்கு உறுதுணையாக இருந்து, ஒத்துழைத்து, முன்னணியாக இருந்து, முக்கியமாக இருந்து, முதன்மையாக இருந்து அவரவர்கள் தங்களது பங்களிப்பை செய்து வந்தால் நிச்சயம் வளம் பெறும் நாடு, வளம் பெறும் நாடு. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதை வேளால் வேறொன்றர் ஏன் பராபரமே அப்படின்னு அப்பர் பெருமான். வாழ்க வையகம், வாழ்க வளம்.